கரடியும் பசங்களும் தான் அந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வக்கீலுக்கும் இதுல நிச்சயமா பங்கு இருக்கு. ச்சே, என்ன பேசுறீங்க நீங்க? நிச்சயமா மாமா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. நான் கொடுத்த அடிக்கு நிச்சயம் பதிலடி கிடைக்குன்னு எனக்கு தெரியும். பெருசா எதுவும் நடக்கலையே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். கையில கிடைச்ச எதிரியை நழுவ விடக்கூடாது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு அவனை தீர்த்து கட்டிடணும். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேன். நீங்களாம் போய் நம்ம இடத்துல இருங்க. சரி சரி, கிளம்புங்க. வண்டிடுறா. குழந்தைக்கு அடிபட்டு இருந்ததே, இப்ப அது சரியாயிடுச்சா சண்முகம்? போதுமாம, இந்த குசலம் விசாரிக்கிற கிண்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வளர்த்த நாய்க்கு வெறி பிடிச்சா கொன்னுடணும். அந்த ரத்தம் கையில போட்டுருமேனு கொல்லாம விட்டுட்டு, ஆனா இங்க அவனுங்கள நான் எங்கேயும் பார்க்க கூடாது. அவங்க கிட்ட சொல்லி வை. அவனுங்கெல்லாம் செத்த பாம்பு மாதிரி உன்னை பார்த்தாலே திரும்பி வரமாட்டானுங்க. சரி, அதை விட நம்ம குழந்தைங்க தப்பு செஞ்சா நாம மன்னிச்சு விட மாட்டோமா? அத மாதிரி நினைச்சு விட்டுரு. அவனுங்களை திருத்தவே முடியாது. திருந்தணும் அவனுங்க இல்ல நாம. தலை ஒழுங்கா இருந்தா வால் ஆடாது. இந்த ஊர்ல தலை எடுக்கிறதுக்கும் கால் எடுக்கிறதுக்கும் விலையை நிர்ணயம் செஞ்சு நாம உயிரை கொடுத்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுல இவனுங்களுக்கு என்ன பங்கு? நான் அவனுங்களை பார்த்து 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசாரும். சண்முகம் இல்ல, அவனுங்களை வளர்த்து விட்ட முதலாளிக்கு விசுவாசமா இருக்கணும்னு அவனுங்கெல்லாம் நினைக்கிறாங்க. ஆமா சண்முகம், நீ நிறையவே மாறிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் மாம, இனியாவது ஒரு நல்ல மனுஷனா மாறலான்னு முடிவு பண்ணிட்டேன். சிரிக்கவும் அழவும் தெரிஞ்ச ஒரு நல்ல மனுஷனா மாற போறேன். சண்முகம் வந்துகிட்டு இருக்கா உங்களை பார்க்கறதுக்கு. சைத்தான் வேதம் ஓதுறதுக்கு முன்னாடி நீங்க ஓத வேண்டியதை ஓதிடுங்க. சண்முகம் போ போ. இதுல நிறைய பணம் இருக்கு. இந்த தொழிலை விட்டு திரும்பி போறவங்களுக்கு மாமூல். எடுத்துட்டு போங்க. ஒருத்தரை அடிச்சுக்காம பங்கு போட்டுக்குங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடணும். திரும்பி வரக்கூடாது. எங்கேயாவது போய் பொழைச்சிக்குங்க. என் பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணது, என்ன கொலை பண்ண சதி பண்ணது எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன். கணக்கு பார்த்து பழிக்கு பழி வாங்கணும்னு இந்த சண்முகம் நினைச்சிட்டான்னா 4 பேருக்கு சேர்ந்து ஒரே குழிய வெட்டிட்டு தாண்டா இங்க வருவேன். உங்களுக்கு இந்த தொழிலை கத்து கொடுத்த குரு நான் தானா, அதை திருப்பி எடுத்துக்கிற உரிமையா எனக்கு இருக்கு. ஒரே நாள்ல, ஒரு நாள் டைம்ல இந்த ஊரை விட்டு கண்ணுக்கு தெரியாத தூரம் போயிடணும். சண்முகம், அதெல்லாம் இருக்கட்டும். பேக்ல எவ்வளவு பணம் இருக்கு? எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சாதான் எடுப்பியா? நாங்க இப்போ ஒரு புது கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஆமா, ஸ்பெஷல் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம். உனக்கு ஸ்கெட்ச் போட்டாச்சு சண்முகம். அமௌண்ட் கொஞ்சம் அதிகம் தான். நாகர்கோவிலேருந்து வந்திருக்க டீம். இனிமே இந்த சண்முகத்தோட அவசியம் எங்களுக்கு தேவையில்லை. இங்க இனிமே நாங்க தான் ஹீரோஸ். வணக்கம் அண்ணாச்சி, சண்முகன்.
இந்த ஊரையே சுத்தமாக்குறத பத்தி செத்துப்போன அசோக்கும் நீங்களும் பேசுனீங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் எங்கள் கூட ஒத்து வரல. அது மட்டும் நடந்திருந்தா அசோக் இன்னைக்கு செத்துருக்க மாட்டாரு. அந்த பழியை ஏமலே போட்டுக்குங்க. இப்போ சொல்லுங்க, 1 மணி நேரம் போதும், நான் வேலையில் இறங்க. ஒழிஞ்சிருக்கிற விஷ பூச்சிகளை எல்லாம் அடியோட அழிச்சிடுறேன். அவனுங்களை கொல்லணும். அரசாங்க முத்திரை உள்ள ஆயுதத்தை வச்சு கொல்லணும். போக வேண்டிய இடத்தையும் கொல்ல வேண்டிய ஆளுங்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன். போலீஸ்ல திடகாத்திரமான ஆளுங்க இப்போ இருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நான் உங்களுக்கு தரேன். நான் யூனிஃபார்மோட இறங்குறேன். என்ன சொல்றீங்க? சட்டம் அதுக்கு ஒத்துக்காது. அரெஸ்ட் பண்ணலாம். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதுக்கு நான் கேரண்டி. எதுக்கு சார் இவ்வளோ தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 இருக்கணும். அவனுங்களை அடிச்சு தூக்கிடுறேன். சொல்லுங்க. இல்லை சண்முகன், குண்டர் சட்டம் இன்னும் நம்ம நடைமுறைக்கு வரல. அப்ப சரி சார், நீங்க வானத்தை பார்த்து வாயை பொழந்து நில்லுங்க. குண்டர் சட்டை எப்போ வரும்னு நான் போறேன். நானே என் கையால விதை போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்த சில விஷச்செடிங்கெல்லாம் மரமா வளர்ந்து நிக்குது. அதுங்களை வேரோட சாய்க்கணும். என் பின்னாடியே வராதீங்க. என் கோடாலிக்கு லைசன்ஸ் இருக்கா, டாக்ஸ் கட்டுக்கானான்னு பாக்குறதுக்கு. சண்முகம் ஆரம்பிச்சிட்டா. ஹலோ டோனி, எங்கடா இருக்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன். சரக்கு இப்போ வந்துடும் சொன்னாங்க, அதனால இங்க இருக்கேன். ஆபீஸ்ல இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நீ என்ன சொல்ல வர? சரக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல, யாரும் இன்னும் வரல. ஹலோ, டோனி ட்ரக்ஸ் செல்லர். இவன் ப்ளூ ஃபிலிமில் நடிச்சிட்டு இருக்கான். அன் ஆக்டிவ் ஹோமோசெக்சுவல். இந்த மாதிரி நிறைய கேஸ் இவன் மேலே இருக்கு. வேண்டாம், என்ன கொண்டாதீங்க. வேண்டாம், என்ன சுட்டாதீங்க. வேண்டாம், வேண்டாம், ஆட்டோ ராஜு முதல்ல ஆட்டோ டிரைவராக இருந்தான். ஆனால் இன்னைக்கு அவன் கையில் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற 20 பசங்க இருக்காங்க. சின்ன பசங்கன்னே சொல்லலாம். 18 to 22 வயசுக்குள்ள தான் இருப்பாங்க. சரத், ஆனால் இவனை ரைட்டுன்னு கூப்பிடுவாங்க. 4 கொலைகேஸில் முக்கியமான குற்றவாளியாக இருக்கான். ஆனால் இவன் 4 நாள் கூட ஜெயிலில் இருந்ததில்லை. சப் ஜெயிலையும் சென்ட்ரல் ஜெயிலையும் ராக்கெட் வேகத்தில் மயக்க மருந்து சப்ளை பண்ணுறாங்க. ஹலோ, வா வாடா கரடி வா. சூப்பரா மெயின்டைன் பண்றடா உன் பாடியை. எப்படிடா அதெல்லாம்? கரடியை கோட்டை அடிக்கிறியா? என்ன கொண்டாதீங்க. ஏய், கேட்கறதுக்கு பதில் சொல்றா. என்ன கொலை பண்றதுக்கு ஒரு குரூப்பே வந்துச்சு. அதை நீ தானே ஏற்பாடு பண்ண? நான் இல்ல, வக்கீல் தான். For more updates, like, comment, subscribe to our channel.